ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கதை குரல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா டோஸ்டர். ஸோ இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம் தான். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவியை பார்க்கலாம். ஸோ இந்த மூவியோட லீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்குமார் ராவ் அண்ட் சானியா மல்ஹோத்ரா. ஸோ இவங்க 2 பேர் தான் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ராஜ்குமார் ராவ் வந்து ஒரு பணத்தை வந்து புதைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது வந்து நமக்கு தெரியும், ஓகே இது ஏதோ லைக் ஒரு கில்லர் ஃபிலிம், த்ரில்லர் ஃபிலிம் போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு இது காமெடி அண்ட் டார்க் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ராஜ்குமார் பற்றி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு கஞ்சம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் வந்து கஞ்சமாக வந்து இருப்பார். லைக் ஃபஸ்ட்டில் சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பில் வந்து எக்ஸ்ட்ராவாக ₹6 வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரிட்டன் கொடுக்க சொல்லி அவங்க வந்து கால் பண்ணி ஒரு லேடி கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசியாக வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துலையும் வந்து அவங்க வந்து எவ்வளோ கஞ்சமாக இருக்காங்க அப்படின்னு வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து ஷில்பா அவங்களோட ஒய்ஃப் சானியா மல்ஹோத்ரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு நாள் வந்து என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க குருஜி, அதாவது சானியா அண்ட் ராஜ்குமார் ராவ் அவங்களோட குருஜிக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணமாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க வந்து கிஃப்ட் வாங்கிறதுக்கு வந்து போவாங்க. ராஜ்குமார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட் ஷாப் வச்சுருப்பார். ஸோ அதில் ஒரு டெஸ்டர் பீஸை வந்து அவர் வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிஃப்ட் ராப்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டோஸ்டர் வந்து அவங்க வந்து வாங்குவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6,000 to 8,000 பட்ஜெட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த டோஸ்டரை வந்து வாங்கிட்டு போய் அவங்களோட குருஜியோட பொண்ணுக்கு வந்து போய் கொடுத்துருவாங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லி காமிச்சிட்டே இருப்பார், நான் வந்து இவ்வளோ வேலை போட்டு வாங்கினேன், இவ்வளோ வேலை போட்டு வாங்கினேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு கல்யாணத்தில் வந்து சாப்பிட்றப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவார். அப்போது அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அவமானத்தோட கேட்பாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து அவங்க வந்து காலையில் விழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஃபோன் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க குருஜியோட மாப்பிள்ளை வந்து ஓடி போயிட்டாரு, இந்த மாதிரி வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபோன் வரும். உடனே வந்து இவர் கேட்டு, ஐயோ அப்போ என்னோட டோஸ்டர் வந்து நான் போய் திருப்பி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த மைண்ட் செட்டில் குருஜியோட வீட்டுக்கு போய் நல்லா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு டோஸ்டர் எங்கன்னு கேட்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தானம் பண்ணிட்டோம், ஒரு அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவர் வந்து உடனே அந்த அனாதாசிரமத்தில் போய் கேட்பார், இந்த மாதிரி வந்து டோஸ்டர் வந்து ஒன்று தானம் பண்ணாங்கல்ல, அந்த டோஸ்டர் வந்து அது என்னது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது பில் இருக்கா, வாரண்டி கார்டு கிட்ட ஏதாவது இருக்கா, நான் எப்படி உண்ணுது நம்புறது அப்படின்னு சொன்னோடனே ஒரு வாரண்டி கார்டு எடுத்து காமிப்பார். காமிச்சோடனே வந்து அதையும் அவங்க வந்து வாங்கி வச்சுட்டு சூப்பர் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி வாரண்டி கார்டை வந்து அவங்க வாங்கி ட்ராயருக்குள்ளே போட்டுக்குவாங்க. போட்டோடனே வந்து அவர் வந்து சரியான தர்ணா பண்ண ஆரம்பிச்சிருவார். உடனே வந்து அவங்க வந்து ஆர்ஃபனேஜில் இருந்து அவர் வந்து வெளியே துரத்திடுவாங்க. சரி எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்த டோஸ்டரை வந்து எடுத்தே ஆகணும், நம்ம இங்கேருந்து வாங்கி நம்ம வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம ரீஃபண்ட் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து அவர் வந்து நைட்டு வந்து காம்பவுண்ட் செவரெல்லாம் எகிரி குதிச்சு அந்த டோஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். கூட வந்து 2 பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும். அந்த பிஸ்கெட் பாக்கெட்டே அவர் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வரும். வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து தேடி பார்த்தப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து எந்த டோஸ்ட்டும் கிடைக்காது. சரின்ட்டு அவங்க வந்து அதனால் போயிடுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் மிஸ் டிசோசாவோட வீட்டில் வந்து அந்த டோஸ்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா முன்னாடி சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரமாகாந்த் வந்து போய் டிசோசா ஆண்டிகிட்ட வந்து பேசுவார். இந்த மாதிரி வந்து என்னோடய ஃபீஸ், அதாவது வீட்டோட வாடகை வந்து கொஞ்சம் குறைங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த பாட்டி வந்து ஒரு டோஸ்டர், அதாவது ஒரு பழைய டோஸ்டரில் வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் வேலையே செய்யாது. இந்த ஆண்டியோட பையன் தான் வந்து கிளென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையில் ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா ஒரு மினிஸ்டர், அப்புறம் அவர் வந்து சில பொண்ணுங்களோட வந்து தப்பான உறவில் இருந்திருப்பார். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளென் வந்து ஷூட் பண்ணியிருப்பான். ஸோ அதை வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மினிஸ்டர்கிட்ட கேட்பான். அந்த மினிஸ்டர் வந்து ஒரு போலீஸ்காரரை வந்து அமுச்சு விட்டு இந்த மாதிரி நீ அவன்கிட்ட வந்து அந்த மெமரி கார்டை வாங்கிட்டு வா, ஆனால் அவன்கிட்ட காசுலாம் எதுவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டி வந்து மோஷன் போகிறப்ப இறந்துருவாங்க. அதாவது கிளென்னோட அம்மா டிசோசா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதோட இறுதி சடங்குக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்திருப்பாங்க. அதாவது ரமாகாந்த், அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் அந்த பாட்டியோட ஃப்ரெண்ட் மாலினி அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ரமாகாந்த் வந்து போய் வந்து டோஸ்டர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து கிளென் வந்து விட
மாட்டான். ஸோ அதனால் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வேஷம் போட்டு வந்து அந்த வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ அது வந்து கிளென் வந்து அப்பயும் தடுக்க பார்ப்பான். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க சண்டை போடும்போது லைட்டாக அவர் புல் பண்ணுவார். அப்போ வந்து கிளென் வந்து தெரியாத்தனமாக வந்து பால்கனிலேருந்து கீழே விழுந்துருவார். ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரமாகாந்த் வந்து அழுதுகிட்டே வந்து இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், நான் வேணும்னு அப்படி பண்ணல அப்படின்ட்டு. ஆனால் வந்து போலீஸ் வந்து அது கவனிக்காமல் வேறு ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ரமாகாந்த் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சும்மா லோன் பற்றி சொல்கிற மாதிரி சொல்லி வந்து அவர் வந்து விளையாடுவார். ஸோ அதுக்கப்புறமேட்டு போலீஸ் வந்து ஃபோன் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் வந்து அந்த டோஸ்ட்டரை வந்து ரீஃபண்ட் கேட்கறதுக்காக அவர் வந்து ஷாப்க்கு எடுத்துகிட்டு போவார். ஆனால் வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டோஸ்ட்டை வந்து ஆல்ரெடி 2-3 தடவை யூஸ் பண்ணதுனால கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுக்காம அவர் வந்து துரத்தி விட்ருவாங்க. சரின்ட்டு ஒரு டோஸ்ட்டர் எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளென்னோட வீட்டில் போலீஸ்லாம் வந்து அவங்க வந்து இது எப்படி கொலையா தற்கொலையா அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அந்த மினிஸ்டரோட போலீஸும் அங்கே வந்து வந்திருப்பார். வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தையும் தேடி பார்ப்பார், யார் என்ன எப்படி அப்படின்ட்டு. அவருக்கு வந்து இந்த டோஸ்டர் விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ டோஸ்டரை தான் வந்து கிளென் வந்து அவரை பார்க்க வரப்போ எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை அவன் கையிலேயே பிடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ டோஸ்டருக்குள்ளே தான் நிச்சயமாக சிப் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவர் வீடு ஃபுல்லாக டோஸ்டர் எடுத்துடுவார். ஆனால் கிடைக்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆர்ஃபனேஜில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ரமாகாந்த் வந்து இது பிரச்சனை பண்ணார் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து திருப்பி வந்து நீங்கள் என்னோட டோஸ்ட்டரை கண்டுபிடிச்சி தரீங்களா இல்லைன்னு கேட்டோடனே அந்த போலீஸ் வந்து அதையும் கேட்டுருவார். எந்த டோஸ்ட்டர் யார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே ரமாகாந்தை இந்த மாதிரி திருட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து அந்த போலீஸ்கார் வந்து ரமாகாந்தோட வீட்டுக்கு வந்து சரியான பிரச்சனை பண்ணுவார். அவனை வந்து இழுத்துட்டு போவார். அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இழுத்துட்டு வரப்போ வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து என்னது அப்படின்னா ரமாகாந்த் தான் வந்து திருடி இருக்கான் அப்படின்ட்டு. அப்போது வந்து என்னன்னா மாலினி ஆண்டி, அதாவது அந்த டிசோசா ஆண்டியோட ஃப்ரெண்டு மாலினி ஆண்டி, அவங்க தான் வந்து ரமாகாந்த் வந்து காப்பாற்றுவாங்க. அவங்க ஏன் ரமாகாந்தை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னா கிளென்னை வந்து அவன் வந்து கீழ் தள்ளி விட்டான் இல்லையா, அந்த வீடியோ வந்து மாலினி ஆண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஷூட் பண்ணி அந்த வீடியோ வந்து அவனுக்கு அமுச்சு விட்டா அவனை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீ வந்து டெய்லியும் வந்து என் கூட வந்து இருக்கணும், என் கூட நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து போலீஸ்க்கு அமுச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து ரமாகாந்த் வேறு வழியே இல்லாமல் அந்த ஆண்டி கூட வந்து இருப்பான். அவன் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 மணி இந்த மாதிரி ஆயிரும் நைட்டு. ஸோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்படியாவது நம்ம வந்து இந்த ராட்சசிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி குட்டு பாய்னு ஒருத்தர் இருப்பார், அவனோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து ஒரு பெரியலாம் இல்லை, ரொம்ப ஒரு குட்டி கேங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து சொல்லி இந்த பாட்டி வந்து போட சொல்லியிருப்பான். ஆனால் அந்த பாட்டி வந்து கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவனே கொலை பண்ணி அவங்க 2 பேரும் போய் ஒரு பார்க் மாதிரி, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து அந்த குட்டு பாயை வந்து புதைச்சிருவாங்க. இந்த பாட்டிகிட்டேருந்து எஸ்கேப் ஆக நமக்கு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் வந்து இந்த போலீஸ் பிரச்சனை வரும். போலீஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து அவன் பொண்டாட்டி வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா. ஸோ அப்போ வந்து இல்லை நான் போய் மாலினி ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அந்த பாட்டிமா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உன்னோட வாய்ஸ் வந்து என் வயிற்றில் வளருது அப்படின்னு சொன்னோடனே அவன் சரியான கோவமாயிடுவான். இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும், ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து அவன் நினைப்பான். ஸோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா வந்து அவன் ஒய்ஃப் வந்து ஒரு துப்பாக வந்து கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து அவன் ஹஸ்பண்டுக்கும் இந்த டோஸ்டர் கில்லர் அவங்க தான் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டோஸ்டர் கில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ்கார் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த போலீஸ்கார் வந்து பாட்டி தான் அந்த டோஸ்டர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு பாட்டியை வந்து இந்த மாதிரி வந்து கொல்றதுக்கு வந்து வருவாங்க. பாட்டி வந்து கொண்டுட்டு நம்ம வந்து டோஸ்டர் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. ஆனால் அந்த பாட்டி வந்து அவனே மண்டையில் அடித்து திருப்பி வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து அவனை புதைக்கிறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து ஷில்பாவும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ கடைசியில் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரர், பாட்டி, ரமாகாந்த், அவங்க ஒய்ஃப் 4 பேர் இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்கார் வந்து எந்திரிச்சு ஏன்ட்டியா கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து மண்டையில் ஒரு போட பார்ப்பான். ஆனால் அந்த பாட்டி வந்து அவனே அடிச்சுட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க வந்து அந்த டோஸ்டர் வச்சுட்ருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவார். ஸோ கொஞ்சம் வந்து சண்டைலாம் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டேல வந்து ஃபஸ்ட்டு போலீஸை வந்து கொன்றுவாங்க. போலீஸை கொண்டதுக்கப்புறம் ரமாகாந்த் இருப்பான், அவன் ஒய்ஃப் இருப்பான், அதுக்கப்புறமேட்டு வந்து பாட்டிமா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷில்பாவுக்கு வந்து பிளாக் பெல்ட், அதாவது வந்து கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களும் பாட்டியும் சண்டை போடுவாங்க. ஆனால் எப்படியும் வந்து பாட்டி வந்து ஷில்பாவை தோக்கடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ரமாகாந்தும் ஷில்பா 2 பேருமே சேர்ந்து பாட்டி வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதனால் பாட்டி வந்து விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த சிப் 2, அதாவது டோஸ்டர்லேருந்து சிப் வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து 2 சிப் இருக்கும். ஒன்று வந்து
வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியோட சிப், அதாவது பாட்டி வந்து ரமாகாந்த் பண்ண அந்த தப்பை வந்து ரெக்கார்ட் பண்ண அந்த சிப் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து மினிஸ்டரோடது, அதாவது மினிஸ்டரோட அந்த வீடியோ வந்து இது பண்ண அந்த சிப் இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட இருக்க சிப்பை வந்து மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. மினிஸ்டர் வந்து அதை வந்து கடிச்சு வாயிலே சாப்பிட்டு முழுங்கிடுவார். ஸோ அதுக்கப்புறமேட்டு ரமாகாந்தும் அவனோட பொண்டாட்டியும் வந்து இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். சால்வ் ஆகி இந்த பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கடைசியில் வந்து ஒரு சீன் காமிப்பாங்க. என்ன அப்படின்னா ஷில்பா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம கல்யாணம் நம்ம எங்கேயாவது வெளியே சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறப்போ நமக்கு அது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கோயிலில் வந்து இது போட்டுட்ருப்பாங்க, சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. அங்கே வந்து சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவருக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஞ்சத்தனமான ஆள் அப்படிங்கிறது. ஸோ அவரோட கஞ்சத்தனம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து அவருக்கே வந்து அது எதிராக மாதிரி நிறைய விஷயத்தில் அவர் வந்து அந்த பிரச்சனையை தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டாக இது ஒரு சூப்பரான அமேசிங்கான படம். ஸோ நிறைய ஒரு இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம நினைக்க வைக்க சீன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்குமார் ராவோட படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் காமெடியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். ஸோ நீங்கள் ஃபேமிலியராக உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்பவே ஒரு என்டர்டைனிங்கான படம் தான். சில சீன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்காத மாதிரி தான் இருக்கும், முக சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாமே வந்து ஒரு பவர் பேக் என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ இது நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஃபிலிம் டு வாட்ச். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கதைக்குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.